ஊரு விட்டு ஊரு வந்து கபலிங் கிபலிங் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனாதுன்னா நம்ம ஓசு என்ன ஆகுங்க? விட்டது தம்பி இது வேணா தம்பி. எத்தனை பேரும் இந்த டொங்காச நம்பி ஆட்டவாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. பால்வாடி உள்ள இருந்து வந்தேனுங்க. காரை விட்டு இறங்கிதானே வந்தேனுங்க. கல்லுபடி டீ சாப்பிட்டு வந்தேமுங்க. உங்க கண்களை பார்க்கத்தானே வந்தேமுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. சூப்பர். வணக்கம்ப்பா. இங்கே வந்து படுக்குறியா? படி டான்ஸை விட்டு ஒரு அடியை அடிச்சு விடுச்சுட்றேன். வணக்கம். உண்மையிலே மைசெட்டு சரி. முருகன் ஆடியோஸ் வண்டிமேலம்பட்டி சூப்பர். உலகத்தில் அன்புக்கும் பாசத்துக்கும் போனது தமிழ்நாடு. எங்கே இருக்கு கீழே வளவு, அங்கேருந்து ஏஎஸ் மணியன் மிகப்பெரிய ஒரு மைசெட். நான் நாடக உலகத்திலே அதிகமாக சந்தித்த ஒரு மைசெட்னா கீழே வளவு ஏஎஸ் மணியன். அவ்வளோ பெரிய மைசெட்டுக்கார் இங்கே வந்திருக்காருன்னா சரி முருகனுடைய அன்புக்காக ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வண்டிமேலம்பட்டி மக்கள்லாம் கைதட்டு கொடுக்கலாம். பாக்ஸை தள்ளி விட்டுறாதப்பா. வாப்பா கூப்பிட்டா சாமி வருமா? எங்கள் கருப்பை வருவானா? வருவேன். கருப்பு கரெக்டாக வரணும்டா. வந்து இந்த செட்டுலாம் அத்து விட்டு போடா. இதோட தள்ளி வயரா காணாம தான் வந்துட்டான்டா. இவெல்லாம் சீமக்கரில் அடி 10 ரூபா முடி வச்சிருக்கேன், கொண்டுருவேன். ஹலோ 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 சொன்ன சொல்லு மாறாது. இந்த பெரும்படுகு முத்துரையர் வம்சத்தில் பிறந்துட்ட எங்க சாமி மூரா சொல்வாக்கு தப்பாது. அன்னைக்கு இந்த வண்டி வேளாம்பட்டி கிளவே மக்களை கேட்கல, பணத்தை கேட்கல, காணிய கேட்கல. இந்த பரம்பரைய காப்பாத்த வேண்டுனாரா என்ன நினைக்குது இங்க உள்ள இந்த மாரியத்தா? என் 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பை இறங்கி ஆடுனா இந்த ஊரு தங்குமாடா. என் மலையாளத்து சாமி என் உள்ளா போய கரும்பு நாடு மலையாள நாடு. அந்த நாட்டை விட்டு நீ கீழறங்கி அழகு மலை காடு. என் பாட்டையும் படுத்திருப்பது அருவி மலை சொங்கடா. மேல மடக்கம்மாயா என் ரோஜாக்கார சாமி பாண்டி முனி. இன்னைக்கு வன்னி வேளாம்பட்டியில சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டிய. நீ சாராய குடி போதக்காரே கொஞ்ச நேரம் இந்த கூட்டத்தில் அரும்பு குறையாம நீ எந்திரி. வந்து இறங்கடா கருப்பா. சொன்ன சொல்லு மாறாதே. சொன்ன சொல்லு மாறாதே. சொன்ன சொல்லு மாறாது. இந்த பெரும்புடுகு வம்சத்தில் பிறந்த எங்க சாமி சொல்வாக்கு தப்பாதுடா. எரிஞ்ச ஈட்டியும் மாறாதுடா. என் ரோஜாக்கார கரும்பு குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சிடா. கோவூர கலசமே எங்க ஆத்தா. எந்த பெண்ணு மேல இறங்கி வர போற நீ ரோஜாக்கார தங்க முத்தாவதையை. சொன்ன சொல்லு மாறாது. சொன்ன சொல்லு மாறாது. சொன்ன சொல்லு மாறாது. நீ சொன்ன சொல்லு மாறாது. சொன்ன சொல்லு மாறாது. பச்சை தண்ணில விளக்கறியும் பெரும்புடுக வம்சத்தில எங்க கிளவி பொழுது நான் பச்சை தண்ணில விளக்கறியும்டா. பாலூட்டி வளர்த்தது உண்மையானா கொஞ்ச நேரம் எந்திரி. பாலூட்டி வளர்த்தது உண்மையானா நீ வந்து இறங்கடியா
காட்சி தந்திரையா ஒத்தக்காலு சம்பானியா வலது காலு நொண்டி போய ஒத்தக்காலு சப்பானியா வலது காலு நொண்டி போய ஒத்தக்காலு சப்பானி சோனையாவுக்கு வலது காலு நொண்டி அப்பா ஒத்தக்காலு சப்பானிங்க வலது காலு நொண்டி அப்பா ஒத்தக்காலு சப்பானி இப்போ வலது காலு நொண்டி அப்பா அது இரபிச்ச காடு 600 வருஷமா எங்க கிளவே முனியாண்டிக்கு கலிஜரி உடமரம்தான் உனக்கு பஞ்சமத்தை விழா கமிட்டி பொன்னாட போடணுமா அப்போ வாங்க துண்டை போட்டு விடுங்க, இல்லைன்னா நீங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் முண்டை மாற்றிடுறதா. வாங்க வாங்க ப்ரோ. பெரிய சாஞ்சிட்டார் சேட்டுமே. எந்திரி உட்காரு, நல்லா உட்காரு, படுத்து கிடப்ப பொழந்துக்கிட்டு. எல்லாம் கைதுங்க. இங்கே யார் மணி எடுத்து கொண்டிருக்கும் அன்பு வாத்தியார் எங்களது பூவரசகுடி மூர்த்தி அவர்களுக்கு எத்தனை மாணவர்களை உருவாக்குன ஒரு வாத்தியார் பிறந்த கைதட்டு கொடுக்கலாம். நாமெல்லாம் படித்து பெரிய ஆளாக காரணமே வாத்தியார் இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. இங்கே மிருதங்க இருக்கும் அன்பு தம்பி 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை நாடக உலகத்திலே உருவாக்குன யாருன்னா அரசகுலம் டிவி சேஞ்சத்தை பார்த்தேன். அவருடைய மாணவன் தம்பி. என்னப்பா சடச்சடன்னு போகிற மிஸ்டர் ராமன், பொறுமையாக போடணும். அவனை சொல்கிறதுக்குள்ள எதுக்கு அவங்க போட்டேன்.
நோ, அவன் நீக்குறோ சைனா, அவர் டொங்காஸ். இங்கே பலவாசி தேர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மூர்த்தி தாளா போடுங்க சிங்க. அவரு உண்மையிலே அன்புக்கு பஞ்சமில்லாத ஒரு சமுதாயம், பாசத்துக்கு பேர் போன சமுதாயம்னா இந்த பெரும்புடுகு முத்திரை வம்சம். அத்தனை பேர் பாதத்தொட்டு வழங்குறேன். சூப்பர், வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். என் தம்பிகளுடைய பாசத்துக்கெல்லாம் எத்தனை பிரிவு எடுத்தாலும் இந்த கோமாளி எம்கேஆர் ஈடு செய்ய முடியாது. வாழ்த்துக்கள் என் தம்பிகள்லாம். அப்படித்தான் சொல்கிறேன். அங்கிட்டு போய் நீ நோத்தாங்கம்மான்னு வைவாங்க. வையும்போது கூட இந்த அண்ணன் அவங்களை முயற்சிப்படுத்தி இருக்கிறேன். அந்த ஒரு துரும்பாக இருக்கும்போது நான் பெருமை அடைகிறேன். உண்மையிலே பேரன்பு கொண்ட எங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த வன்னிவேலம்பட்டி. அன்பு கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரோ, முதலில் இந்நாடகம் நடைபெறுகிறது. வந்துவிட்டேன், சாமியை கூப்பிட்டாச்சு. முதல் வணக்கம் எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய அன்னைங்களுக்கு முதல் வணக்கம். குழந்தைகள் போல் எங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய என் தம்பிகளுக்கு இரண்டாவது வணக்கம். தம்பிகளையும் அன்னைங்களையும் எங்களுக்கு தந்த தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு வணக்கம். வணக்கத்தா. நீங்கள் பொம்பளையால் தானே? உங்களுக்கே பொம்பளையால் நானே இல்லையா? அங்கே குத்தக்கூடாது, வெதரில் குத்தி விட்டு போ. ஏய் மிஸ்டர் லாங், குத்தக்கூடாது, குத்தக்கூடாதா? வாட் யூ சே? மை நேம் இஸ் கோப்தாங்கி. காசு என்ன குத்துற வழக்கம், என்ன வழக்கம்? ஆனால் கேரத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அம்பளிப்பு என்பது பணம் என்பது மகிழ்ச்சியாக கையில் கொடுக்குறேன். குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். இந்தா இனிமேது கம்மாயில் கட்டி குழி. அன்றைக்கெல்லாம் முண்டமாக குளிச்சிருக்க ஒரு வகையை தூண்டி ஓட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். இவர் முண்டமாக குளிக்கும் போது இங்கே வர குறைவேன்னு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அறவை. என்னாச்சு ப்ரோ? நாடகம் வள்ளிதர்ம நாடகம். உண்மையிலே சில ஊரெலாம் பார்த்தோம்னா பங்காளி, நம்ம எத்தனை ஊர் நாடகத்துக்கு போயிருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தா ஊட கயிறு கட்டியிருப்பாங்க. பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம். ஆனால் கலாச்சாரம் மாறாமல் தாய் பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த வன்னிவேலம்பட்டியை மீண்டும் அத்தனை பேர் பாதத்தை வணங்குறேன். எம்கேஆர் சூப்பர். இங்கே தாயா பார்க்குறேன். எங்கே கயிறு கட்டுறாங்களோ அங்கே தான் சேட்டை பண்ணுவேன். கயிறு கட்டிட்டானே நம்ம பயிலுக்கு நாடகம் பார்க்க மாட்டேன். கயிறு கட்டியிருக்காங்களே, அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு காலை விடுவேன், அப்புறம் கையை விடுவேன், அப்புறம் தண்ணி கம்பெடுத்து விடுவேன். கடைசியில் பார்த்தா இங்கேருந்து புரிஞ்சு என் பொண்டாட்டி குண்டியில் குத்திருக்காங்க. அவன் என்ன? ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறினால் ஒட்டுமொத்த தமிழனும் குற்றவாளி என்றால் எம்கேஆர் பொறுத்து கொள்ள மாட்டேன். என் தம்பி எங்கள் அண்ணன் அப்படியே கிடையாது, கிடையாது. என்ன அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு குறை, அதன் பொம்பளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, என்ன செய்வேன்? இன்னும் போகிற காலத்திலெல்லாம் பெண்ணை பற்றி நினைக்க வேண்டாம் என் தம்பிகளே. நீங்களே ஒரு முடிவு செய்யுங்கள். மாற்றி மாற்றி குனிந்து கொள்ளுங்கள். குனிஞ்சுக்கிட்டு செருப்படுத்துக்கிட்டு தலையிலே அடிச்சுக்கங்க. ஆம்பளையா பரப்பையாடா பரப்பையாடா சிந்திச்சு பார்க்க வேண்டும். குசு தெரிச்சு போச்சு முண்டைக்கு. ஆனால் தாய்மார்கள் தான் மேடம், உங்களைத்தான் பொம்பளையால் ஊரம் கை தூக்குங்க. அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. நல்லா தூக்க முடியாது. என்ன இப்படி இப்படி இப்போ பாரு, என் சிங்கத்தை பாரு, என் ஆண் சிங்கம் ஊரம் கை தூக்கு. இதில் நிறைய பேர் கம்பு கூட்டு முடியா இருக்கான் அவர்களை. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தியா? இது ஒரு நாடகம், இதுக்கு ஒரு டைலாக். ஆனால் என் ஆண் சிங்கங்கள் தான் எவ்வளோ போதையில் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் சண்டை. தண்ணி குடிக்க போனால் சண்டை, ரேஷன் கடையில் சண்டை, விறகு வெட்டும் போது சண்டை. ஆனால் சண்டை இல்லாத ஒரே இடம் ஃபர்ஸ்ட் நைட். அதில் மட்டும் சண்டே விட மாட்டேன். பொண்டாட்டியை தடவை அதான். ஆமாம், கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் போரு, பொண்டாட்டியை நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். சுமித்தான்னு பேர் இருக்கேன். இவர் சாட்டா கூப்பிடுவேன் புருஷன். சும்மு அவங்க என்ன வினோத், வாடா இட்லியை பிணைஞ்சு அவளுக்கு ஊட்டுவேன். சீனி அது நோ மண்டவெல்லாம். ஐயோ ஒரு வாய்டா. பொண்டாட்டிக்கு எப்போ ஊட்டுவேன்? ஒரு வாரம். இந்த ஒரு வாரம் கழித்து பொண்டாட்டியை பார்க்கணும், சித்திரை படுத்துவேன். என்னடி கோத்தா இந்த காத்தாடியை போடுறி அது போடா உம்மா. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பார்த்தா இந்த டிவி பார்க்கும்போது இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன்,
தண்ணியை போட்டு உங்கள் வீட்டுக்கார உன்னை ஊர்றாரா அரைஞ்சாருன்னா எதிர்த்து பேச வேணாம். நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. எந்த புருஷனும் உங்களை தொட மாட்டார். ஊர்றாரா அரையும் போது நீ வேண்டாம் அத்தான் அப்படின்னு தான் ஒரு மேடையில் சொல்லிட்டு போனேன். ஒரு ஒம்பளை விளக்கமாத்த வாங்கிருச்சு. ஏன்டா முண்டை நீ என்னடா சொன்னேன்? என் புருஷன் அரையும் போது வேண்டாம் அத்தான் அப்படித்தான் என் புருஷன்ட்ட சொன்னேன். மேற்கொண்டு 10 அடி அடிச்சான்டா. ஏன்னு கேளு, இவன் அரைஞ்சிருக்கேன். அது வேண்டாம் அத்தான். அவன் போட்ட போதைக்கு அட்டிங்க உம்மாலக்க நக்கல் கூதி ஒன்றையான போட்டு அடிச்சு. ஓகே, விழா கமிட்டி 30,000 சரியா போச்சுங்க. இந்த ஒரு ஏன்னா சிரிக்க தெரிந்த ஒரே ஜீவன் யாருன்னா மனுஷனை தவிர யாருக்குமே சிரிக்க தெரியாது. நீங்க எல்லாருமே கவலையோட தானே இருப்பீங்க. கவலை இல்லாத மனுஷன் இருந்தா கைதூக்கு. என் தம்பி இது அகராதி மயிர் இதெல்லாம். ஆமா, அண்ணன் இல்லையாடா, நீங்க கவலை இல்லையாடா, வாடா அண்ணன் உன்னை சூம்புறீங்க வாடா. கவலையே இல்லாம எப்படி இருப்பேன்? உங்களுக்காக நான் அது ஒன்று தானே செய்யலை. நான் போடாத வேஷம் இல்லை. ஆனால் உலகத்திலே ஒன்னே ஒன்று சொல்றேன். நீ உக்காருங்க போ. ஒன்னே ஒன்று சொல்றேன். இடியப்பம் கிடையாது, பருத்தி பால். இந்த பாக்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த முருகன் அவன் மடுவை போடுற அந்த தண்டியாக இருக்கான். ஹலோ, அதில் நீச்சல் தண்ணி வருமா? அவன் எப்படி இந்த பாக்ஸை தள்ளி விட்டு போயிடுவேன். இந்த உலகத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், என் தம்பிகள் எங்கள் அண்ணனுக்கு சொல்கிறேன், எப்படி வேணால் நீங்கள் வாழலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் கடைசி காலத்தில் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கை விட்டுறாதீங்க. இந்த உலகத்தில் என் சிங்கம் அவன் தானே என் ஜாமி. எத்தனையோ தம்பிகள் அப்படி இருக்காங்க. ஒரு சில உறவுகள் பெத்த தாய் தகப்பனை பார்த்தா என்ன வெறுப்போடு வெறுக்கிறீங்க. ஆனால் அவர்கள் இல்லை என்றால் நாமல் எல்லாம் உலகத்திலே இல்லவே இல்லை. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா இல்லைன்னா அந்த எம்கேஆர்னு ஒரு கோமாளி கிடையாது. இத்தனை மக்களையும் நான் சம்பாதித்திருக்க மாட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளும் செய்திருக்க மாட்டேன். அதற்கெல்லாம் காரணம் என் தாய் தகப்பன் தான் முதல் தெய்வம் என்று சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன். அதே மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு உதவி செஞ்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லி காட்டிடுறாங்க. ஆனால் சிவனுக்கே கண் கொடுத்த இந்த கண்ணப்புறகுலம் கடவுளுக்கே கண் கொடுத்ததுன்னா அப்போ எவ்வளோ ஒரு ஆள் நீங்கள்? உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாக இருக்கணும். உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க. அதே மாதிரி யார் முகத்தை யார் பார்க்க போறீங்க? இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு காணாம். இருக்கிற வரைக்கும் தாய் உள்ளே அருங்க. பெரும்புடுக முத்திரை புகழை பாடிவிட்டு ஹலோ ஹலோ சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பரம் யாரு? எங்க பெரும்புடுகு முத்துரையர் வம்சத்தில பிறந்தவர் என்று கூறி சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பரம் யாரு? எங்க பெரும்புடுகு முத்துரையர் என்றுமே கூறு. எங்க பெரும்புடுகு முத்துரையர் என்றுமே கூறு. சிவனுக்கு கண் கொடுத்த சாமி இங்கே யாரு? பெரும்புடுகு முத்திரையர் தலைவனுங்க பேரு. எங்க பெரும்புடுகு முத்திரையர் தலைவனுங்க பேரு. காட்டுவழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி உன்னைய வழி மறைக்கும்,
கலங்கி நிக்காத முத்துரையர் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. ஆமா, முத்துரையர் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா, பெரும்படுகு வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா, வன்னி விரவட்டி கிராமம் ஐயா. அத்தி மரப்பார இன்னும் பேசுது உங்க பேர. ஆமா, அத்தி மரப்பார இன்னும் பேசுது உங்க பேர. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத. காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கணங்கி நிற்காத. முத்துரைய பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. ஆமா, பெரும்படுக பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டும் பட்டோம், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டோம். நாயத்துக்கு கட்டும் பட்டோம், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டோம். உலக நாடு பூரா இன்னும் பேசுது உங்க பேரா. ஆமா, உலக நாடு பூரா இன்னும் பேசுது உங்க பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத. காட்டு புலி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. பெரும்படுக பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. ஆமா, கண்ணபரகுலாம் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. ஆமா, அம்பலகார பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. ஆமா, வளையனா பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. அப்போதாங்க நான் 500 ரூபா கொடுத்தியா? தம்பி தம்பி இல்லை, இது மாதிரி ஒரு தம்பி கொடுத்தாரு, அதனால கேட்டேன். சாரி தம்பி. உன்னை மாதிரி ஒரு தம்பி அன்பாலயத்துக்கு பேர் சொல்ல வேண்டாம் என்று ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. அவரும் இந்த மண்ணின் மைந்தன் தான். ரொம்ப நன்றி தம்பி. தம்பி இன்னும் ஒரு 200 ரூபா இருக்குமாப்பா? சரிப்பா, உனக்கு நீர் கசிவி ஆயிடுச்சுப்பா. இந்த வாரம் தரத்தினை முடிச்சு விழுந்துட்டாங்க. எனக்கு பெரும்படுகு முத்திரையர் புகழை பாடியதற்காக அன்பளிப்பு வாரி வழங்கி 501 கொடுத்தாலும் உன் அன்பு அதில் சிறந்தது. ரொம்ப நன்றி தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. நீ தொடர்ந்து அடுத்த வருஷம் பெரிய லெவலில் இருப்ப. அண்ணன் சொன்னால் பழிக்கும். இன்னும் ஒரு 200 இருக்குமா? அவன் கடைசி வரைக்கும் இருக்கிட்டானடா. வீர தமிழச்சியாக இந்த மேடையில் ஏறி எனக்கு அன்பளிப்பு கொடுத்த என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆத்தா, அந்த தங்கச்சி பாப்பாக்கானா? வாடா வாடா தங்க, வாத்தா வாத்தா. வேறு பொம்பளையாலாம் காசு இல்லைன்னு கவலைப்படாது. மூக்குத்தியை கழட்டிட்டு வாங்கத்தா, அருப்புக்கோட்டில் பூச்சி தரேன். அத்தாவன் பேர் பிரியா. என் தங்கச்சி பிரியா சார்பாக 501 கொடுத்த ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மேடைக்கு வரவே சில பொம்பளை பிள்ளையை வைக்கப்படும். ஆனால் வீர சூப்பர் தான். அப்படி வாடா தங்க. உங்கள் வீட்டுக்காரர் இன்னும் ஒரு 500 வாங்கிட்டுதான். களி எப்படியோ இந்த நாடகத்தில் சந்தோஷமாக இருக்கணும். காசு பெரிதல்ல, நான் பார்க்காத காசும் கிடையாது. இந்த மக்களை தான். அடுத்த ஒரு பிறவி என்றால் அதுலேயும் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நான் கோமாளியாக பிறக்கணும், மீண்டும் என் உறவுகள் முன்னாடி நான் கூத்தாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ரொம்ப அற வாங்கிட்டு போகிறேன். அவன் அப்பிலேருந்து இங்கே போகிறான் சின்ன பொறிச்சாலி மாதிரி. அவன் கடுப்பேற்றுறேன் ப்ரோ. காதல் காதல் இல்லாத உலகம் இருக்கிறதா மை ப்ரோ? கிடைக்கல. இருந்தா காதல் காதலிங்க வேணான்னு சொல்லலை. இருமணம் சம்மதப்பட்டால் போதாது, பெற்ற தாய் தகப்பன் சம்மதம் முக்கியம். அதை கவனமாக செய்யுங்கள் எல்லாருமே. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி குலதேன். நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க, அந்த பிள்ளை மாட்டேன் இருக்கு, வெட்டிட்டு போயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இப்படி சித்திரப்படுத்துகிறாங்களப்பா. பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டிலே அதிகமாக நடக்குது. பெண் குழந்தை பெற்ற என் தாய்மார்களே, உங்களை எல்லா பேர்த்துக்கும் சொல்கிறேன். நானும் பெண் குழந்தை பெற்றவன் தான். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளை நம்மளாம் பத்திரமாக கண்காணித்து பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாலும் நினைக்காதீங்க. என்ன இப்போ எஸ்
சண்முக கோனார் பால் பண்ணை எங்கு சென்றாலும் எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய மறக்க முடியல பால் பண்ண உங்கள் சொந்த பண்ண தானே. அரிசி வருமா? இன்னும் 2 ரூபா இருக்குமா சொல்கிறேன். அங்கே எல்லாமே சொந்தம். என்னன்னா எங்கே தமிழன் என்று உறவு இருக்கோ அது எம்கேஆருக்கு சொந்தக்காரர்கள் தான். சாதி மதம் பெறப்பட்டவன் நான். ரொம்ப நன்றி ஐயா. எஸ் சண்முக கோனார் எப்போ பார்த்தாலும் இந்த பக்கம் வரும்போது அவர் அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்காக அரிசி கொண்டு வருவார். இந்த வட்டம் ஒரு சிப்பத்துக்காக ஐயா சிப்பம் 1300 மறக்க முடியாத சண்முக கோனார் பால் பண்ணை என் அன்பு அண்ணன் எஸ் லோகநாதன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. காணா பாப்புநாயக்கம்பட்டி ரொம்ப நன்றி அண்ணா. காணா ஆளை போயிட்டாரு தம்பி. அப்போலேருந்தே இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னப்பா விட்டு பண்ண எடுக்கிறோண்டாவேன் இந்தா அப்படியே நோங்குறேன் தான். அப்படியே ஒரு சாங் பாடுவோமா? ரெடி சார். தென்பாண்டி ராமன் நாடு மேடைக்கு இந்த ஒருத்தருடைய புகழை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவரை போல எத்தனையோ முப்பாட்டங்கள் சாதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் எல்லா சமுதாயத்திலையும். ஆனால் அத்தனை தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த ஒரு மாமனிதர் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. கைதட்டலாம் ஸ்டூடெண்ட். இன்னும் சில பேருக்கு கிராமத்தில் இருக்க ஆளுகளுக்கு அப்துல் கலாம் தெரியல. அன்னைக்கு ஒரு வயசானவர் மேலே வந்து அப்துல் கலாம்ன்றியா அவர் என்ன புண்ணாக்கு வியாபாரியான்ட்டார். புண்ணாக்கு இல்லைங்க கோதுமத்தோடு வைக்கிறாருன்னு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மட்டும் இல்லைன்னா ஆத்தா உங்களைத்தான் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நோகாமல் அப்போல்லாம் பார்த்தா விறகு வெட்டி அதை காய போட்டு மலையில் நனைஞ்சிடான். விறகை உள்ளே வச்சு பிடிக்காது. பூரா வீட்லேயும் புருன்னு சத்தம் கேட்கும். 6 மணி ஆச்சுன்னா ஊதாங்குலை. இன்னைக்கு பூரா சேட்டுமாக மாதிரி அப்படியே லைட்ரு சிலிண்டரு கச்சுக்கு சட்டாக் கழிவு. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை படி சட்டாக்குண்டுச்சு புரிஞ்சாங்க நின்றவே வேட்டி பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அது பாட்டு போயிட்டுருக்கு. இட்லி அவிட்டு வரணும் பார்த்தா இட்லி அவையில் கொட்டை கொஞ்சம் வச்சு இப்போதான் இந்த காமெடியை வச்சு சிரிச்சுட்டா விடு. அதனால என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சிலிண்டர் பற்றவா கூட வந்துச்சுல தெரியுமாத்தா? சிலிண்டர் பற்றவா கூட எப்படி வந்துச்சு அப்படி சொல்லுப்பா. உனக்கு இதே வேலையா? ஈராக்கில் சண்டை முண்டை. ஈராக்கில் சண்டை நமக்கு என்ன வலிக்குது? ஈராக்கு கிடையாது, அது ஈரக்கொலை. ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போடும் போது அந்தந்த நாட்டுக்கு எல்லாத்தையும் தடை செய்தது 2 நாடும். ஆனால் இந்த ஈரானிலிருந்து தான் இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் கேஸு எல்லாம் வந்தது. நம் நாட்டுக்கு மட்டும் இந்த ஈரான் விட்டு கொடுத்தது. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன் விட்டு கொடுத்துச்சு? ஏன் ஈரான் வந்து விட்டு கொடுத்துச்சு? ஆம்பளை கூட பெட்ரோல் நாட்டை மொங்கு வண்டியை ஓடி திரிவாங்க. தமிழ்நாட்டு பொம்பளையே ரொம்ப மோசம்ப்பா. நம்ம வாட்டுக்கு கேசன் படிப்பட்டால் பூரா மண்ணை வாரி தூத்துவாளுங்க. ஈரான் நாசமாக போயிடணும்னு நம்ம செத்து போயிடணும்னு தான் அவங்க விட்டுட்டாங்க. தென்பாண்டி ஹலோ தம்பி என்னப்பா அங்கேயே உட்காந்துருக்க? இறங்க வா அண்ணே முத்தம் தாரேன். எனக்கு கீழே இறங்கி வா அண்ணே முத்தம் தாரேன். எப்படியா இந்த அங்கன்னு 4 பேர் எங்கனே உட்காந்தாங்களே அந்த வண்டியை தள்ளி விட்டீங்களா? தென்பாண்டி ராமன் நாடு நானும் பிறந்தது, கோமாளியும் கேயார் பிறந்தது, சிவகங்கையாம் தங்கம் பிறந்தது ராமநாடு. உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒத்த தமிழன் ஏவுகணை நாயகன், எங்க இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு. ராமநாடு ராமேஸ்வரம். அவர் எந்த ஊரு? சொந்த ஊரு ராமேஸ்வரத்தில். எங்கே பிறந்தாரு? அவர் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஊரு அந்த பேக்கரும்பு என்று பாடு. அப்படியேப்பட்ட ஒரு உத்தம தமிழனை இந்த புண்ணிய பூமி பண்ணி வேலம்பட்டியில என் உறவுகள் முன்னாடி கொஞ்ச நேரம் பாடுதங்க. சூப்பரா சங்க என்ன சொன்னாலும் கைதட்டிய என்ன சாங் ஸ்டார்டிங் ப்ரோ மியூசிக் டைரக்டர். தென்பாண்டி ராமன் நாடு
நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அடத்தன்பாண்டி ஏ ராமநாடு என் தங்க மகன். அவர் யாரு? அவர் ஏவுகண நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் என்று கொஞ்சம் நேரம் நேரம் பாடுபாடு. ஏ தென்பாண்டி ஏ ராமு ராமு ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம். அவர் படுத்திருக்கார், அவர் படுக்கவில்லை, அங்கே முளைத்திருக்கார். அவர் தான் அப்துல் கலாம். கைதட்டலாமே கிளாப் எல்லாருமே. கேமரா போகஸ். அக்கினி. அக்கினி என்றால் நீ பெண்கள் எல்லாம் நினைப்பீங்க அப்துல் கலாம் ஐயா அக்கினி சட்டி எடுத்திருக்காங்க. கிடையாது. அக்கினி என்றால் 60 விதமான வானத்தில் ஏவிவிடக்கூடிய ஒரு ராக்கெட் ஆகும். சாங் ஸ்டார்டிங். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையை உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏதம்பாண்டி ஏ ராம ராம ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம். அவர் அங்கே இருக்கார், அந்த பேக்கரும் அங்கே உட்கார்ந்திருக்கார். அவர் தான் அப்துல் கலாம். சின்ன குழந்தை இந்த பாட்டை வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. கேமரா போக்கஸ்ல இருக்கட்டும். பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களே, இந்த வரியை நன்றாக நீங்க கவனிங்க. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் ஐயா பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நம்ம தாத்தா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்ம தாய் போல இருக்கிறாரு. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. இளைய சமுதாயமே நம்ம ஏதோ ஒண்ணு சாதிக்கணுமே. போதை பழக்கம் வேணாமே என் தம்பிகளா. போதை பழக்கம் வேணாமே, நம்ம பொழுதுபோக்க கல்வி இருக்கு. இளைய தம்பிகளே எவகனை நகரப்பட்டி சிந்திங்களே. ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில எல்லாரும் மேல பாருங்க, மேல பாருங்க. வானத்தில கனையே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். கைதட்டலாம். என்ன எப்படி இருக்கீங்க? தேசப்பட்டும் நாட்டுப்பட்டு வேண்டும். கமான் கைதட்டுங்கள். பெரும்புடுகு வம்சத்தில் பிறந்த உறவுகளே கைதட்டுங்கள். வானத்தில கனையே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி கலங்குகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. இனி ஒரு மனிதருமே ஏபிஜே அப்துல் கலாம் போல பிறப்பதில்லை. இந்த உலகத்துல உள்ள யாரு வேணாலும் எங்க ஐயா ஏவுகணை நாயகனை மறக்கலாம். ஆனா அந்த உலகம் உள்ளவரை என் தமிழ் உறவுகள் மட்டும் நாங்கள் மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த். அப்துல் கலாம் பாட்டு பாடுறதுக்குள்ள வாட்டிக்கான வாங்கிட்டு வந்துட்டேன். யாராவது ஒரு படித்த தம்பி இருந்தால் இங்கே வரலாம். அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. வரலாம். என்ன இந்த புண்ணிய பூமியிலே வீரத்தில் பிறந்து இப்படி இருக்கலாமா? எங்கே யாராவது வாங்க, படித்த என் தம்பி வாங்க, சும்மா வாங்க. இந்த மேடையில் ஏறுறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. அந்த சூத்து ஊற்றி வர்றாரா? வாங்க தம்பி. மாடு புடி மாடு. மூச்சு இழுத்து விடுங்க. ஆய் எப்படி போகுது? ரைட் ரைட் ரெடி ரெடி ரெடி.
மைசெட்டு மைனா மைசெட்டு, இது பேர் மைசெட்டா? இதற்கு தமிழ்லே உண்மையான பேர் மயிர் ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கி என்றால் என்ன? சத்தத்தை அதிகமாக பெருக்கிக் கொண்டிருப்பது. உலந்து ஓச்சு. பயப்படாதடா, சொந்த தம்பி மைய நீ வாடா. லொல்லா. கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சா தம்பி? ஏய், இவங்க பூரா வாமன் பிள்ளை இருக்காங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலை. நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியா பார்த்துன்னா உங்களுக்கு 500 தரேன். உங்க அம்மா உங்க அப்பா அவங்க கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஆய் வருதா? சொன்னாங்களா இல்லையா? சொல்லல. ஏன் கேளுங்க, நீ ஏன் சொல்லல? ஏய், இவன் இப்படி இருக்க என்ன பிள்ளை வளர்த்துருக்க? மயிர் பிள்ளை. உனக்கு போடுற ஓடு உங்க அப்பனுக்கு கண்ட கட்டினப்பான். வாழ்த்துக்கள். அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அப்துல் கலாம் ஐயா, அவர் என்ன கண்டுபிடிச்சார்? ஏவுகணை. ஏவுகணை. அது பேரு ராக்கெட் கிடையாது தம்பி, ரங்கு சக்கரம். நீங்க படிச்சு எந்த துறைக்கு வருவீங்க? கம்மா துறை பக்கம் வருவீங்களா? ரேடியோ செட்டாயா? தன்னுடைய தந்தை மைசெட்டு வைத்திருந்தாலும் இவன் மைசெட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிபுணராக வர வேண்டும். உண்மை என்ன வருவிய சொல்றா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பாம்பேல என்ன படிக்கிறீங்க? மார்னிங் போட்ஸா? சொல்லுங்க தங்க தம்பி மைனே, சொல்றேன் சிங்க. சொல்லு, என்னவா வருவ? காவல்துறை? ஆர்மி. அனுப்பு. ஆர்மி. நல்லா திங்கன கூதி மைனே. ஆர்மிக்கு எப்படி வருவ? நல்லா எலும்பு முட்டை மாதிரி இருந்து நல்லா திங்கன. ஏய், டெய்லி அப்பாடு சொல்லி, ஏய் மை சட்டை போட்டு போட்டு நல்லா பிள்ளைகளுக்கு ஊட்டி வலை நல்லா சாப்பிடணும். அப்போ தான் ஆர்மியில் போய் துப்பாக்கியை தூக்க முடியும். இல்லைன்னா நீ பென்சிலை கூட தூக்க முடியாது. இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. சின்னஞ்சிறு வயதில் நான் இன்ஜினியராக வரணும், காவல்துறையாக வரணும், அதாக வரணும், இதாக வரணும் இவன் சொல்லலை. நாட்டை காக்கணும்னு சொன்னேன் பாரு. ஐயா, நீங்கள் ராணுவ வீரரியா? நீங்கள் பயப்படக்கூடாது, வெற்றியோடு வாங்க. அன்னைக்கு ஒரு காலத்திலே நீ ராணுவ அதிகாரியாக இருப்ப. அப்போ எம்கேஆர் உன் வீடு தேடி வருவேன். இவ்வளவு நேரம் அவனால காலை தூக்க முடியாம இருந்தானா? இந்தா வாழ்த்துக்கள், சூப்பர். போயிட்டு வாங்க அண்ணே. என்ன நீ மைசெட் போடுற? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5 ஏக்கர் நில வச்சிருந்தேன், சொந்த பந்தங்கிட்ட மரியாதை எல்லாமே வச்சிருந்தேன். அருப்புக்கோட்டையில் இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு ஒரு 100 ஏக்கரை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை பத்திரம் பதிய முடியாட்ட அப்படியே கிடந்து போகும்னு வருஷம் நகை கிராமுக்கு 15,000 ஏற்றுறாங்கன்னு ஒரு 150 ரூபாவை நகையை எடுத்து வச்சிருந்தேன். சடக்குன்னு வட்டிக்கு 1 பைசா 2 பைசா விட்டோம்னா கோடீஸ்வரன் ஆக முடியாதுன்னு 100க்கு 12 ரூபா வட்டிக்கு விட்டு இருந்தேன். எவன் குடும்பம் நாசமாக போனால் நமக்கு என்னன்று எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி வாரத்தில் 7 நாளும் விரதம்ன்றா.
இவனுக்குள்ள வச்சிருந்தா போட்டு விட்டுருவாங்கன்னு சிவாசிக்கு அங்கிட்டு ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அண்ணே 3 பொம்பளைன்னு கேள்விப்பட்டேன். செருப்பு 2 வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். நாடு மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. அண்ணன் தம்பிகளா குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம் நம்ம எண்ணி பார்க்கல. நடையா நடந்து இதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு கொடுத்ததுண்டு. பொண்டாட்டி குளிஞ்ச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. எல்லாமே முடிஞ்ச விண்ணை உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச விண்ணே அண்ணனைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி சரக்கு பிராண்ட மாத்தி மாத்தி அடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய சொந்த பந்தம் பார்த்த வேலையெல்லாம் பெருசு கிடையாது. இந்த குடிதாண்டா உலகம்னு காலையில வெறு வயிற்றுல யாராரு குடிச்சீங்களோ அவங்களுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். நாலு மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு முத குடிக்கும் போது அரே கோவிந்தா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா பழகும் போது மேல பறந்தான். புதுசா பழகும் போது மேல பறந்தேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி முகத்தை விட்டு கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா நமக்காக இந்த தமிழ்நாட்டில் முந்தி பிறந்து நமக்காக நம்ம பாட்டையும் போட்டிங்களா ரத்தம் சிந்தி. இந்த கிராமம் மட்டும் கிடையாது, முத காரணமே எங்கள் பாட்டைங்கள் எல்லாம் பாடுபட்டு உயிர் தியாகம் செய்ததுனால தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. நம்ம பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை இந்த கல்லிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா. பட்டதுக்கு அப்புறம் எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் கிட்னியை பொறுத்துனாலும் உயிர் உழைக்காம எத்தனை உயிர்கள் தமிழ்நாட்டில் பரிதாபமாக போகுது. இன்னைக்கு குடினால எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுள்ள சோத்துக்கு கையேந்தது. இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. அதனால உங்க பாதம் தொட்டு கேட்குறேன். இன்னைக்கு திருவிழா டயத்தில் எல்லாருமே லைட்டாக போட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த பாட்டு எரிச்ச மசுராத்தையாக இருக்கும். இந்த பாட்டை நல்லா கேட்குறது யாருன்னா தாய்மார்கள் தான். கைதட்டலாமத்தான் உங்களுக்காகத்தான் பாடுறேன். ஒருவேளை உங்களுக்கும் பாட்டு பிடிக்கலைன்னா நாளைக்கு ஆளுக்கு ஒரு ஆப்பை சாப்பிட்டு புருஷனை எதிர்த்து பாஞ்சு விளையாடுங்காத்தான். மேடைக்கு எத்தனை பேர் இந்த பாட்டை பாடும் போது என்னை நோத்தங்கம்மானு வஞ்சாலும் இந்த பாட்டை கேட்டு எங்கள் அண்ணன் தம்பி யாராவது ஒரு 5 பேர் திருந்துனா
நான் செஞ்ச புண்ணியமா நினைச்சு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். இவன் எதுக்கு வீடியோ மயிர் எடுக்கிறான்னு தெரியலையடா. ஆடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். ஆளு மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு கைதட்டலையே. அப்போ பூரா அடிப்பு தானா? இந்த பாடாமே இருந்திருக்கலாம். நானும் திமுரு தானே. எனக்கு என் தாய்மார்கள் தான். உலகத்தில் எல்லா நாட்டையும் நீங்கள் எல்லாம் போய் பார்க்க வேணாம், கைபேசியிலே பார்க்கலாம். வெளிநாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சட்டியும் பாடியும் போட்டுக்கொண்டு கடற்கரை ஓரம் சரக்கை வாயில் வைத்து புருஷன் சீரட்டை பற்ற வைக்கிறான், புருஷன் வாயிலேயே முட்டை விடுகிறாள். வெளிநாட்டு சக்காலத்தி மகன். ஆனால் தன் புருஷன் பொம்பளைகளுக்கும் அறிவு காணாது தாயே. என்னதான் புருஷன் தண்ணியை போட்டு வந்து மங்குன்னு போட்டு அடித்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறிய? இவங்க உடனே சொல்லுவாங்க பொம்பளை ஆளுங்க, வெறும் வயத்தில் படுக்காதீய, குடலில் புண்ணு வச்சிடும். எந்திரி முண்டை. புருஷனை பொண்டாட்டி அம்புட்டு அடி அடிச்சிருப்பான், பார்த்தா காலை கெந்தும். எந்திரி லூஸு, என்ன பண்ண சொல்கிறேன்? எந்திரி 2 தோசை சுட்டு தர்றேன். அதில் இவ கேட்டுக்கிறோம், முட்டை தோசை போடுவா. அவன் போட்டதே முட்டையாக இருக்கும். இங்கே எல்லா ஆண்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். தான் எவ்வளவு தண்ணி அடித்தாலும், தான் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு விபத்திலேயே கணவன் அடிபட்டாலும், பெற்ற தாய்க்கப்புறம் ஒரு தாய் யார் என்றால் கட்டின மனைவியை தவிர இந்த உலகத்திலே கணவர்களை யாரும் பார்க்க முடியாது. உண்மை. எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை தூக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆம்பளையால் வச்சுருந்துருக்காங்க. பிள்ளைகளை தூக்கி இங்கே கொண்டாடி நீ சமையல் பண்ணுறி நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்க. கொஞ்ச நேரம் தான் வச்சுருப்பேன். 1000 தான் பொண்டாட்டியை கூப்பிடுவேன். ஏய் முண்டை வா, இரு குழம்பு வைக்கிறேன், மயிர் குழம்பு இங்கே வாரு, பேண்டு விட்டேன் மயன் ஓமையன்டுவேன், போடா மொத்தா தூக்கி போடி. அதுலேயும் பொண்டாட்டி தண்ணியை ஊற்றுக்கிட்டு ஓசை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் ஓசை இல்லை, சிறு புஞ்சுவேன். தண்ணி ஓசு முண்டை, அவன் ஓசு இது நீச்சல் தண்ணி. ஏன்னா திருமணம் என்பது என்ன இளைய சமுதாயத்துக்கெல்லாம் தெரியல. ஐயா 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 தம்பி 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 என்ன தம்பி அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கியா? இங்கே பேக் ஷாட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஓசு மயிரை புடுங்கின பிரச்சனை. வெட்டி பேச்சு பேசிதான் தமிழகம் வெட்டியாக திறக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எத்தனை பேரும் இந்த நாட்டை யார் வேணாலும் ஆளலாம், அவர்கள் உரிமை. ஆனால் அவர் வந்தால் அதை செய்வார், இவர் வந்தால் இதை செய்வார் என்று மூடநம்பிக்கை வேண்டாம். உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் உறவுக்கும் இதுதான் பலம். அவர்கள் குடும்பம் அவர்கள் பார்த்துக்கிட்டாத்தான். நாளை காலையில் வேலை பார்த்தாதான் ஜோறு. உண்மைதானே தம்பி? என் தம்பி சூப்பர். அவன் மூத்தத்தை குடி, நீங்கள் இல்லைங்கய்யா. அவன் இன்னைக்குன்னு பார்த்து கலவங்காலியாக போட்டாங்க. மாடாக்க முடியல. என்ன கரத்திலும் புனர்வளங்க கூடிய மதிப்பு மரியாதை கூறிய இந்த மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா வன்னிவேலம்பட்டி கிராமத்திலே ஆடி பாரிவேட்டை திருவிழாவை முன்னிட்டு வன்னிவேலம்பட்டி கிராமத்தார்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் தமிழ்ச்சியாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள விமான நட்சத்திரம் துவரங்குறிச்சியை சேர்ந்த பேர் என்ன இளங்கோவன் அவர்கள் வேளன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீரத்தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி மன்னாருடைய சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்க. நீங்க என்ன பாட்டு கேட்டாலும் அவன் பாட்டுக்கு பாடுவேன். என் நண்பன் உடம்பு
2 லாரிக்கு ஒத்தால விறகு ஏற்றுவேன். என் அன்பு நண்பன் ஒரு நாளைக்கு 3 சுப்பு அரிசியை திம்பேன். வெரி ஹாங்கிரி, பசி எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா கும்பிட்ட ஜாமி கைவிட்டுருச்சு. மண்டையில் மசுறு இல்லை. ஆன் இந்த ரேடியோ. மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். யாரும் தட்ட வேணாம். பாடத்தை கவனிங்க. கேமரா எல்லாம் கவனிங்க. கருப்பு மையை போட்டு நரச்ச மசுரை மாத்தலாம். ஆனால் உன் வயசையும் உன் தலையெழுத்தை எவனும் மாற்ற முடியாது. நாளைக்கு இன்ஸ்டா ட்ரெண்டே தான்டாக. ஒழுங்காடுறா கண்டாலி மேனே மைசன். ஏன் கண்டாலி மை அப்படின்னா கெட்ட வார்த்தை கிடையாது. அந்நியர்களை கண்டா மேடம் இப்படித்தானே ஊரை போன லூஸ் ஆகிட்டு இருக்கேன். எதில் விட்டேன்? வாயில். நாரதர் எல்லாத்துலையும் குறைய கிடையாது. இப்போ மண்டையில் மஜர் இல்லாத ஆளுலாம் லேசாக நினைக்காதீங்க. ஒரு மனிதனுக்கு நாளாக நாளாக மண்டையிலே மசுறு கொட்டுகிறது என்றால் அவன் ஆக சிறந்த ஒரு அறிவாளி என்ற அர்த்தம். ஏதோ மண்டையில் மசுறு இல்லாத ஆளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்துவதற்காக அந்த வசனத்தை பேசினேன். கியா 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 இங்கனே 7 மண்டை இருக்கிறது. கியா. என் நண்பன் நாரதா வரக்கூடிய வையாபுரி செந்தில்குமரன் என் நண்பன், உயிர் நண்பன் நாடக உலகத்திலே. ஆனால் அவனை ஒரு அகராதி மயிறு செய்து விட்டான். அமெரிக்காவிலேருந்து சொந்த சின்னம்மா மையம் போன் அடிச்சிருக்கேன். அப்பா இவன் கேட்டிருக்கேன், என்னப்பா மண்டையில் மசுறு இல்லாட்டா ஃபீல் பண்ணாதீங்க. தேன் 1/2 லிட்டர், சேவப்பி 100 கிராம், அதே மாதிரி கருவேல மட்டை, சின்ன கொட்டை, ஆட்டுக்கொட்டை, இதெல்லாம் குலைத்து வாரத்துக்கு 7 தடவை மண்டையில் அப்பல் பண்ணுங்கள் இருக்கேன். இவன் என்ன பண்ணிவிட்டேன், ஒரே நாளில் முளைக்கணும்னு 1 லிட்டரு தேனை வாங்கி அம்புட்டு பையன் அள்ளி மண்டையில் அப்பல் பண்ணிட்டு படுத்துக்கு வந்திருக்கேன். காலையில் 108 வந்துருச்சு. மண்டை உரம் புண்ணு. மண்டையில் மசுரலாட்டாலும் விடலையே. மெட்ராஸுக்கு சென்றான். 16,300 ரூபா எல்லா செலவும். ஒரு டோப் மசுரை வாங்கிட்டு வந்தான். டோப் மசுரை செய்தவர் சொன்னார், இதை தினசரி ரோட்டில் வைத்து காய வையுங்கள். இவன் காய வைத்து விட்டு படுத்து விட்டான். அன்னைக்கு சரியான மழை, சடச்சடன்னு அடித்தது, மசுறு பிஞ்சு விட்டது. இப்பொழுது எங்கே என்ன மசுறு கிடைச்சாலும் அதை ஒட்டி வைத்து உங்களிடம் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு நண்பன் வையாபுரி மண்ணின் மைந்தன், இந்த முத்துரையர் பெரும்புடு வம்சத்தில் பிறந்தவன் என் அன்பு நண்பன் செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது. அங்கிருந்து எல்லாரும் பார்க்கும்போது அருண் ஐஸ்கிரீம் ஓனர் மாதிரியே தெரியும். ஏன்னா எங்கள் வாத்தியாருக்கு முடியல. வாத்தியாரே ஏன் இது இப்போ சொன்ன நம்புறீங்களா? மிக சிறந்த அறிவாளியாக இருந்தால் தான் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்க முடியும். எங்கள் வாத்தியார் எங்க எடுங்க வாத்தியாரே, வயலும் வாழ்வோம். டெல்டாவில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு 3 அடி கேப்பு விடணும். என் அன்பு வாத்தியார் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி அவர் ஒரு குழந்தை மாதிரி மேடையிலே, கலைக்கும் வயதுக்கும் காரணமே கிடையாது, திறமை வேண்டும். இவர் அருமையான திறமை வாய்ந்த ஒரு வாத்தியார். எங்களது பூவரசுகுடியை சேர்ந்த ஆர்கே மூர்த்தி வாத்தியார் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். வாத்தியார்
ஆனால் இந்த படம் வந்து ஹேமா ஹேகா அருமையான ஒரு ஹிந்தி பாடலை வாய்த்தார். என்ன பாட்டு? தமிழ் பாட்டு என்ன பாட்டு? பூமலை தேவியா? நான் மணித்துளி மணிசங்கம் வாழ்த்துக்கள் வாத்தியாரே. சூப்பர். என்ன மாதிரி தெரியாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் பாரு. மிருதங்க சக்கரவர்த்தி மருமதுவா, கோட்டைகிட்டி குமரன், பாசத்துக்குரிய அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ளே தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் தோப்பூர் மருது அவர்கள். மிருதங்கத்தை செய்வார் மருது மருது ராஸ்கல். கைதட்டு கொடுக்கலாம். தோப்பூர் மருது இவ்வளோ தூரத்துக்கு ஆக்ரோஷமாக வாசிக்கிறாருன்னா ரத்தமும் அந்த நரம்பு சுண்டும். இன்னும் 2 வருஷம் தான் கல்யாணம் பண்ணிடுவேன். அப்புறம் நம்ம நரம்பு இழுத்து விடணும் அவனை. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்னு சொல்லுவேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் டிம்பா ஒரு தட்டுவேன். போதும்னே மைண்ட் இல்லைன்னுவேன். காரணம் வீட்டுக்காரம்மா வீடியோ காலில் இருக்கான். ஆனால் எந்த வயதானாலும் என் தம்பி சுறுசுறுப்பு மாற மாட்டான். காரணம் 6 மாத்திரை ஆண்மைத்தன்மை. பலவாத்திய மன்னன் பலவாத்திய நேரத்தில் போன் வருதுன்னா கப்பலிங்க தானே நகண்டே வரேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் 27 கிராமத்தில் போட்ட துண்டை அப்படியே மடித்து முன்னாடி வைத்திருக்கிறார். எங்களது புதுக்கோட்டையைச் சேர்ந்த பலவாத்திய சக்கரவர்த்தி மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை சீப்பரமோட்டி. கைதட்டு கொடுக்கலாம். உண்மையிலே எங்கள் அண்ணே நம்ம நகைச்சுவைக்காக விளையாடுறோம். அவர் பெருங்கொண்ட ஒரு விமான ஓட்டி. உங்கள் யாருக்குமே தெரியாது. விமானம் ஆப்ரேட் பண்ணுவார் முருகா.
ஏர் இந்தியாவில் வேலை பார்த்தார். ஏர் இந்தியான்னு சொல்லி படம் வரைஞ்சார். கொத்து எங்க அண்ணே. அண்ணே உன் திறமை ஒன்று தெரியாது. சண்டை மேளம் அடி. உன் அம்மா மேல சத்தியமா அது சண்டை மேளம். என்னைய கொண்ட மேளம்டா. அது சண்டை மேளன்றே சாம்பலாத்த அடிக்கிறேன் அம்மா. எங்க அண்ணன் தான். அண்ணே இது அடி. கடுமுட்டி கடுமுட்டி அடி. தத்துரமா வாசிக்கிறாப்புல. உண்மையிலே கடுமுட்டி அது. கைமுட்டி மாதிரி இருந்துச்சடா. தம்பி நீ பொத்துப்பா. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார் பூவரசகுடியில் பெருங்கொண்ட ஒரு பூஜாரி. அங்கே இருக்க ஐயனார், முனியாண்டி, பத்திரகாளி, காளியாத்தா, சோன கருப்பு எல்லாத்துக்கும் வருதான் பூஜாரி. ஆனால் ஒரு நிமிஷம் கவுச்சி இல்லாமல் இருக்க மாட்டார். ஏன்னா கவுச்சி சாப்பிட்டாச்சேன்னு ஜாமிக்கலாம். வாங்க வாத்தியாரே. என்ன உண்மையிலே என்னுடைய நண்பன். எனக்கு வாத்தியார் மாதிரி என் நண்பனை மட்டும் நாடகத்தில் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த பெரும்படுகு வம்சத்திலே பிறந்த ஒரு தாள கலைஞர் யாருன்னா, நாடக உலகத்திலே ஒரு தாள கலைஞனுக்கு ரசிகர் மன்றம் வைத்திருக்கிறார்கள் நிறையா ஊரில். நம்ம சமுதாயத்தில் பிறந்தவன் பரமப்பட்டி என் நண்பன் கூலிச்சாமி. நான் தானே என் நண்பனை உருவாக்கினேன். என் நண்பன் என்னை விட்டு போயிட்டேன். ஆனால் எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. ஒரு பூசாரி ஐயா சண்முகம், ஒரு கைதட்டு விடுக்கலாம். தாள கலைஞர் சண்முகம் பாடுற பாட்டுக்கு போடுங்க. போடுங்கன்னு நீ சொல்லக்கூடாது. போடுங்க அப்படி. என் தங்க சுச்சு சுச்சு அப்பா மேய் வாங்கி தரேன். சரி சரி கரெக்டாக போடணும். அடிமஞ்சனத்தி தம்பி சிரிக்க கூடாது. சாமி பாட்டு. அடிமஞ்சனத்தி தீ கொளுத்தி கருவ காட்டு முள்ளச்சிடி நீ போற அடி போற நீ போற போட தெரிஞ்சா போடு, இல்லைன்னா போ. கோவல் இல்லை முக்கு மலர்ந்தல்ல தத்தி தத்தி வந்த கண்ணல்லோ தேன் கொடுக்கா நேரம் வந்தல்லோ வந்தல்லோ முற்று வந்து முத்தம் கிழத்தல்லோ. இது விநாயகர் பாட்டு போட்டு இல்லை. நான் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்? கணேசன் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன இல்லை நக்கல் கூதி வண்டியா பங்காளி? கரெக்டாக போடு பங்காளி. உன் சர்வீஸுக்கு நான் உன் கால் தூசிக்கு பெற மாட்டேன். என்ன பங்காளி கரெக்டாக போடு. இந்த பாட்டு கரெக்டாக போடணும். தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேன. இன்னும் பாடவே இல்லை முண்டை. தெக்கு தெக்கு நீ ஒன்னும் முடுங்க வேணா. நீ போ. என்ன அதா நீங்க என்ன சிரிக்கிறிய? தமிழ் இது பூரா தமிழ் பாட்டா இல்லையா? கை தட்டலாம். இந்த பாட்டை விளக்காது. சரி கடைசியில் ஒரே ஒரு பாட்டு. யாரும் சிரிக்க கூடாது. சாமி பாட்டு. பழனோதோ பழம் இருக்கோதோ பழனி மலையே சுதேம் வேலரக்காதோ வினயரக்காதோ. நீ வேணா என்னடா முண்டை தீச்சட்டி எடுக்க. அப்பலேருந்து பார்க்குறேன் கோயம்புட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி. இப்படி இப்படி இல்லை. என்னத்தா கோச்சிட்டு பாயத்திட்டு போகிறேன்? என்னத்தா அக்கா அக்கா புது பாயை கொண்டு வந்துட்டியா? போட்டு பழசை எடுத்துட்டு வாத்தா. அதுக்கடுத்து சூர்யா. இது இது இல்லையா? அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி. பொம்பளையாலாம் இன்னையோட காலையில் கஞ்சி குடிக்கும் போது உங்களுக்கு ஒமட்டம். அந்தந்தண்டி பொம்பளையை தீட்டு வந்திருக்கோம். தின்றுட்டு குசு போட்டான்னா பச்சை பிள்ளை இருளடி செத்து போகும். இந்தந்தண்டி குண்டி கண்டாலே ஐயோ ஒவ்வொரு தொடையும் 130 கிலோ திராசில் வைக்கிறேன். முள்ளு வளையுது. இன்னைக்கு
37 புரோட்டா தின்னுட்டு ஏப்பம் போட்டு கிடக்கானா ஐயோ யாரும் சொல்லி புரியாதே சொன்னதை ஏன்னா கேட்காதுன்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க இருக்கிறது வேற வீடு பால்வாடி ஆடல் அரசி அபிநய சுந்தரி வரதே முத புருஷன் நாட்டிய ஒய்யாரி திருச்சி வேஜேம் என்ன திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் வேஜேம் ஏ ஆத்தா ஆத்தரமா வாரியா நான் பார்த்தா பட்டாமலே போறியா அக்கா பக்கம் யாருமில்லே அள்ளிக்கலாம் வாவுலே ஏ ஆத்தா ஆத்தரமா வாரியா நான் பார்த்தா பட்டாமலே போறியா ஒரு பார்த்துட்டாலும் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ முருகன் ரேடியோஸ் வன்னி வேலம்பட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ முருகன் முருகா ஸ்ரீ முருகா 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 கபடி பிளேயர் இருப்பா ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் வன்னி வேலம்பட்டி சூப்பர் உறவை வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு ஏஎஸ் மணியன் கீழவளவு சூப்பர் என்ன என்ன பாட்டு பாட போறீங்க ஐயா எக்கோ வைங்க தம்பி மியூசிக் அனிருத் கம்போஸில் இருங்க ஆமாம் நல்லா நல்லா ஐயா பாடுங்க ஃபோக்கஸ் கேமரா ரெடி சார் ரெடி சார் ஹலோ 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 சூப்பர் பாட்டு சூப்பர் இல்லை ஹலோ ஹலோன்னு பாட்டு நினச்சிட்டேன் பாடுது தப்பு பாடட்டும் பாடுப்பா பாடுப்பா குழந்து போச்சு மழையாய் நனைந்தாலும் வெயினாய் உழைந்தாலும் அநாதி பிறவியலை யார் காப்பா உலகிலே நமது பள்ளியிலே அநாதி பிறவியலை யார் இந்த காப்பா பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவில் சுரேஷ் ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரைம்ஸ்லையும் சூப்பர் சுரேஷ் பணம் இருந்தால் நாய்க்கு கூட மருத்துவம் உண்டு பணம் இல்லாதவே வாழ்க்கையில இறப்புதான் உண்டு மழையாய் நனைந்தாலும் வெயிலாய் உழைந்தாலும் அநாதி பிறவிகளை யார் காப்பா உலகிலே இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நடுவே கூட மருத்துவம் இன்னைக்கு நம்ம செம்பகம் பூம்புக்காதோ என்ன பார்த்த ஐயா ஏப்பாய் சித்தப்பா நாளைக்கு காலைல கருவல்ல வெளியே இருக்கும்போது பாடு பாப்பா சித்தப்பு நான் என்னமே நினைச்சேன் நோத்தா ஏத்தா நான் என்னமா பாடினேன் இந்த சின்ன பிள்ளை சொல்லும்ல வரையங்காய படிச்சு பாட்டை பாட்டியா சேவிங் அம்மாவுக்கு 2 தொண்டை நல்லா இருக்கேன் ஏப்பா இடையில மாவு ஓட்டியா ஹலோ வாழ்த்துக்கள் அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்கி வைப்பதற்காக உள்ளே கடுமையான வாமம் செய்து கொண்டிருக்கிறார் மை ஸ்டூடெண்ட் 2 நம்பர் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து 3 அடி உயரம் 165 கிலோ எடை ஒவ்வொரு மடுவும் 22 கிலோ 22 மடுவில் உண்ணி மட்டும் வெரி ஸ்ட்ராங் மேன் மை ப்ரோ மை மார்க் கண்ட்ரி பாலமேடு அவங்க அப்பத்தா வந்திருக்கு தொப்புளு பாலமேடு மை ஸ்டூடெண்ட் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி இவனை பார்த்துருக்கனடா இவனை ஒரு லேடிஸோட வருவிய நீ தானே எங்க வந்திருக்கியாத்தா வாழ்த்துக்க அப்படித்தான் இருக்கணும் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் கிளாப்ஸ் 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 அப்படி எடுத்து கொடுங்க அதனை தொடர்ந்து அங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான் கஞ்சா ஓட்டுவது போல் மைசன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள கருவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு கிளாப் கிளாப் கிளாப்
தம்பி அவங்க தட்டாட்ட இங்கே திங்க தட்டணும். காலையில் சம்பளம் தராமல் தெருவில் விட்டுருவேன். இங்கே யூடியூப் எடுத்துருவோம். பேர் என்னப்போ? சப்பு யூடியூப் சேனல். அது சரி, ஏதோ ஒரு யூடியூப் சேனல். வாழ்த்துக்கள் தம்பி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க. கள்ளிசேரி காளி முன்னிங்க நர்லோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR வமுன்காமே மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு வரேன், யாரும் போயிட வேணாம். அந்த லகுடு முண்டை வந்துடுவா, வந்து ஆடிக்கிட்டே இருப்பா. வந்தோடனே நான் அடிச்சிருவேன். என் ஸ்டூடெண்ட் வந்து பிணைஞ்சு எடுத்துருவாங்க. போயிட்டு வருவா. டான்ஸுக்காரக்கிற்கு முண்டை வெளிய மாட்டி இளைஞர்கள் காத்திருப்பது உனக்கு தரடி. ஏய் லகுடு திருச்சி விஜி வெளியில வாடி சீக்கிரம் வெளிய வாடி. அதுக்கு டான்ஸுக்கார விஜி முள்ள வெளிய வாடி இளைஞர்கள் காத்திருப்பது உனக்கு தரடி. நீ வாடி வாடி வாடி